இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்கள் 12 பேரை விடுவிக்க நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சென்னையில் திமுக நிர்வாகிகளோடு அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. நன்னிலம், மயிலாடுதுறை, பூம்புகார் தொகுதி நிர்வாகிகளோடு கலந்துரையாடல். முதல்வர் மு.க. ஸ்டாலினோடு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஆலோசனை. ஊரக வேலை திட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பச்சை பொய்யை அவிழ்த்து விடுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கி தனக்குத்தானே அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை எழுதிவிடாதீர்கள் என்றும் கருத்து. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக பாஜக 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியோடு ஆலோசனை நடத்திய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். பியூஷ் கோயலிடம் தொகுதி பங்கீடு குறித்த பட்டியலை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி பாஜக பாமகவுக்கு தலா 23 இடங்கள் ஒதுக்க முன்வந்ததாக தகவல். தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம். பாஜகவே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளட்டும் என்றும் நிபந்தனை. பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை தோற்கடிப்போம் என பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற ஒருங்கிணைந்து செயல்படுவோம். அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பேட்டி. தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். விஜய் குறித்து பாஜக மையக்குழு கூட்டத்தில் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணிக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு. விஜயின் தாக்கம் குறித்து இன்றைய மீட்டிங்கில் பேசப்பட்டதா? என்ன மாதிரியான தகவல்கள் மேலிடத்தில் கூறப்பட்டது? இல்ல, விஜய் பத்தி எதுவும் பேசப்படும். விஜய் தனியாக நிற்பதை விட அனைவரும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே வெற்றி எளிதாகும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நாங்க மறுபடியும் விஜய் கிட்ட சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க தனியா நிக்கிறத விட எல்லாரும் இணைஞ்சு நின்னோம்னா வெற்றி இன்னும் சுலபமா இருக்கும். அது விஜய்க்கும் பொருந்தும்ன்றதான் எனது கருத்து. சென்னை பனையூரில் தவேக தலைவர் விஜயின் காரை அக்கட்சி நிர்வாகி அஜிதா முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் முற்றுகை என தகவல். புதிதாக பதவி கொடுக்கப்படும் போது அதிருப்தி வருவது இயல்புதான் என தவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். திமுகவை விட ஜனநாயகமான கட்சி தவேக என்றும் பேட்டி. கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில் பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். டிட்வா புயல் மழையால் சேதமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க தாமதம் ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்தது ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கம் 12,770 ரூபாய்க்கு விற்பனை.
வரலாற்றில் இல்லாத அளவாக புதிய உச்சம் தொட்டது வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 234 ரூபாய்க்கு விற்பனை. யூடியூப் தளத்தில் 1.5 கோடி சந்தாதாரர்களை எட்டியது புதிய தலைமுறை செய்தி சேனல். தென்னிந்தியாவிலேயே 1.5 கோடி சந்தாதாரர்களை எட்டிய முதல் செய்தி சேனல் என்ற சாதனையை படைத்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 29ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. 27ஆம் தேதி வரை அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு தொடரும் உறைபனி எச்சரிக்கை. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் உறைபனி. தலைக்குந்தா பகுதியில் -, டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள். வட மாநிலங்களில் மக்களை நடுங்க வைக்கும் குளிர். உறைபனியால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லியில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள காற்றின் தரம். பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400 கடந்து பதிவானதால் மக்கள் அவதி. டெல்லியில் வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர். வங்கதேசத்தில் இந்து சமூக இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம்.